வணக்கம், வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது தயிர் குழம்பு. தயிர் குழம்பு நார்மலாக வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, அம்மா மஞ்சத்தூள், கடுகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளித்து அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஆனால் இன்றைக்கி இதில் இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, இதை போட்ட பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைஸில் போட்டு சாப்பிட்டா ஆடாடாடாடா சொல்ல வேண்டியதே இல்லை, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தயிர் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகுனா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் தயிரோட புளிப்பு தன்மையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல். இந்த புடலங்காய் பொரியல் பண்ணும்போது வீட்டில் என்ன பண்ணுவீங்க, அந்த காய் வெந்த பிறகு கொஞ்சம் தேங்காய் போட்டு பரட்டி அப்படி எடுத்துருவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புடலங்காய் கொஞ்சம் லைட்டாக மசாலா போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கலை ஒன்றும் பாதியாக அரைச்சி இந்த வேர்க்கலை போட்டிருப்போம். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டும் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டிருப்போம், அதாவது திருவண்ண தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொஞ்சம் காரம் இருக்கும். ஆனால் அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷன். கையில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா எண்ணெயே ஒட்டாது. சாப்பிடும்போது அந்த புடலங்காய் க்ரன்ச்சியாக இருக்கும், அதே டைமில் அந்த வேர்க்கடலை கடக்கு முடக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த காரம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தயிர் 1/2 லிட்டர், வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், பச்சை மிளகாய் 6 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், தேங்காய் பத்தை 3லேருந்து 4 ஸ்லைஸ், இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு 2லேருந்து 3 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த வெள்ளை பூசணிக்காய் தயிர் குழம்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெள்ளை பூசணிக்காய் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுறோம். டேரெக்டாக தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணால் நல்லா இருக்காது. வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். தேங்காய் அரைக்கும் போது தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறோம். அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிங்கன்னா இந்த தயிர் குழம்புக்கு இந்த பேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக குறைன்னு ஒரு 85% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இதுக்கு பிறகு வேக வச்ச பூசணிக்காவை செக் பண்ணலாம். இந்த பூசணிக்காய் கரெக்டாக வெந்திருக்கணும். அதே டைமில் வேகாமல் இருக்கக்கூடாது, அதே டைமில் மசிஞ்சு போகக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். அதனால் இந்த மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு போட்டுன்னு டப்புன்னு பொரிஞ்சு வரதால் இந்த இடத்துல சீரகம் போடுறோம். சீரகம் 1/4 டீஸ்பூன் அரைக்கிறதுக்கும் தாளிப்புக்கும் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வெங்காயம் 1 பாதியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்குங்க. வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். அதுக்கு பிறகு வேக வச்சு இந்த வெள்ளை பூசணிக்காய் இதில் போடுறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த தாளிப்போட 2 நிமிஷம் குக் பண்ணுறோம். அதே டைமில் இந்த பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பூசணிக்காயோட அந்த டேஸ்ட்டு எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த வேக வச்ச தண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த தாளிப்பும் இந்த பூசணிக்காயும் ரெண்டுத்தையும் நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டலாம். அப்படி பண்ணதான் உங்களுக்கு அந்த தாளிப்போட வாசனை நல்லா தெரியும் இந்த தயிர் குழம்புல. அதனால தான் நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணுறோம்.
இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டை நீங்கள் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணுறீங்களே, அந்த டைமில் அடுப்பு ஆனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக தேங்காய் திரிஞ்சு போயிடும். அப்படி திரிஞ்சு போனால் கண்டிப்பாக தயிர் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது. இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு தயிர் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவி பாருங்கள், திரிஞ்சு போகாமல் இருக்கா? இந்த மாதிரி தான் கரெக்டாக வரணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1/2 லிட்டர் தயிர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த தயிரை நல்லா பீட் பண்ணுங்க. கெட்டிக்கிட்டே போட வேண்டாம். நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறுன அந்த வெள்ளை பூசணிக்காய், அதாவது தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை பூசணிக்காயில் இந்த தயிரை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தயிர் குழம்பு ரெடி. ஃபைனலாக உப்பு போடுங்க. எடுத்த உடனே உப்பு போட வேண்டாம். ஏன்னா அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு இதில் கரெக்டாக போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த தயிர் குழம்புல வெறும் வெள்ளை பூசணிக்காய் மட்டும்தான் போட்டு குக் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ரிப்ரேஷனில் வெள்ளை பூசணிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் பைனாப்பிள், மாம்பழம், அதுக்கப்புறம் வடை, போண்டா, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் குழம்பு நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்ச அந்த சீரகம், அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அடாடா, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் தயிர் குழம்பு. எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்தது புடலங்காய் பொரியல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். புடலங்காய் 1/2 கிலோ, திருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், உடைச்ச வேர்க்கடலை 1 கைப்பிடி, வெங்காயம் 1, பூண்டு 10-15 பல்லு, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புடலங்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். நார்மலாக புடலங்காய் பொரியல் பண்ணும்போது வேர்க்கடலை, தேங்காய், அரைச்சி வச்ச தேங்காயும் திருவண்ண தேங்காயெலாம் போட்டு பண்ண மாட்டீங்க. எதுனா ஒரு இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஒரு காரசாரமான புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், பூண்டு. இந்த பூண்டு போடும்போது இடித்த பூண்டாக போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். அதே டைமில் காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா உடச்சி பிச்சு போடுங்க. இந்த மாதிரி பிச்சு போடும்போது என்ன கேட்டினா அந்த எண்ணெயிலே சீக்கிரம் வதங்கும் போது காரம் அதிகமாக தெரியாது. வெறும் அந்த தாளிப்போட அந்த வாசனை தான் நல்லா வரும். அதே டைப்பில் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஒரு 2 நம்பர் போதும், அதிகமான நம்பர் வேண்டாம். இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அதிகமான வெங்காயம் வேண்டாம் பொரியல் ப்ரிப்பரேஷனுக்கு. ஏன் கேட்டால் அந்த வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வெங்காயம் போதும், மீடியமான சைஸில் வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த புடலங்காய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த விதையை எடுத்துருவாங்க. அதாவது நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா சோறுன்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்க அந்த விதை, அதுக்கப்புறம் அந்த காயோட பாகம் எல்லாமே வந்து சோறுன்னு சொல்லுவாங்க. கட் பண்ணும்போது உள்ளே இருக்க விதையை எடுக்கக்கூடாது. ஏன் கேட்டால் வெறும் காயை மட்டும் போட்டு நீங்கள் சமைச்சின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் உள்ளே இருக்க விதையோட நம்ம போட்டு குக் பண்ணுறோம். விதைனா உங்களுக்கு ரொம்ப முத்தலான மாதிரி விதைலாம் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக பிஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர்லாம் போட்டு நல்லா பரட்டுங்க. பரட்டி முடித்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டேன்னா ஒரு 60% குக் பண்ணி முடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுவே வெல்டன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த காய் வந்து என்னென்னா வதங்க உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் தேங்காய் பேஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு மூடி போடுங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 60%, 60 இல்லைன்னா 70% அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க.
ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா. அந்த காயோட கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஓப்பனிங்கில், தேங்காய் பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த எண்ணெய், அந்த புடலங்காவில் தாளிப்புக்காக எண்ணெய் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த எண்ணெய் தெரியாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இன்னொன்று கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பேர் பார்த்திங்களா, கொதிக்க கொதிக்க அந்த இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர ஆரம்பிக்கும். அதாவது புடலங்காய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்க்குறது தான் தேங்காய் பேஸ்ட்டோட வேலை. ஸோ அதனால் இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த வெந்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை மட்டும்தான் போடணும். சால்டட் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை போடவே கூடாது. வறுத்த வேர்க்கடலை ஒன்றும் பாதியாக உடச்ச வேர்க்கடலை நம்ம டேரெக்டாக அதில் போட்டு கொஞ்சம் திருவண்ணா தேங்காய் மேலே போடுறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். புடலங்காய் பொரியல் இது இருக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணவே இல்லையே, ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ஏன் ரச சாதமாக இருக்கட்டுமே, இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.